பார்ட்டி பண்றதுன்னு சொல்லக்கூடாதுன்றாங்க. தப்பான வார்த்தை பார்ட்டி. எங்க கட்சி நிதிங்கிறது தப்பான வார்த்தையா? அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸ் அது. யாரு வாங்கினாரும் சொல்லல, யாரு பேரையும் சொல்லல, மென்ஷன் பண்ணல. அன்பார்லிமெண்ட் வேர்ட் அது. கட்சி நிதி அப்படின்னு கட்சியில் ஏதாவது கட்சி சேர்ந்து தான் நீங்க இருக்கீங்க. அப்ப அந்த கட்சிக்கு நிதி யார்ட்ட வாங்கிருக்காங்க? டாஸ்மார்க்ல வாங்கிருக்காங்க அப்படின்னு கட்சி பேரையும் சொல்லாம சொன்னோன்னா இல்ல நீங்க சொல்லக்கூடாது. ஒருவேளை நீங்க வாங்கிருக்கீங்கன்னு கை நீட்டி சொல்லியிருந்தா கூட நீங்க அப்ஜெக்ஷன் பண்றது தப்புன்னு ஒத்துக்கிருப்பாங்க. அப்பா கதையை தவிர்த்துருக்கலாம். ரொம்ப காயப்படுத்துற மாதிரி இருக்கு, ரொம்ப காயப்படுத்துற மாதிரி இருக்கு அப்படிங்கிறதுனால அதை தவிர்த்து. ஆனா அவங்க இல்ல சட்டமன்றத்துக்குள் இல்லாத ஒருத்தரை பத்தி பேசுறது தவிர, ரெண்டாவது ஒரு மூத்த அரசியல்வாதி அவர் இப்ப இன்னைக்கு தோல்வியும் தள்ளிவிட்டார்னு வச்சுங்களேன், அதை நாகரீகமாக அவாய்ட் பண்ணிக்கலாம். அதாவது அப்படின்னு வந்தாங்க ஒத்துக்குவாங்க. ஆக நாங்க இதை என்ன செய்கிறோம், சட்டமன்றத்தினுடைய மாண்புகளை சீர்குலைக்க வகை அப்படின்னு பேச முடியுமா? எனக்கு வராதுங்க. அவங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்குல்ல, மாண்புமிகு ஒரு சொல்லு அப்படின்னு பேச எதிர்பார்க்கறாங்க. சட்டமன்றத்தை பாத்தீங்கன்னா மக்கள் மன்ற மாதிரி ஜேஜேன்னு இருக்கு. மக்கள் பூரா போறாங்க, அந்த அமைச்சர்களை பாக்குறாங்க, அவங்க குறைகளை பேசுறாங்க, வேக வேகமா வேலை நடக்குது, டிரான்ஸ்பிளண்டா இருக்கு, ஃபாஸ்டா இருக்கு. ஓட்டு போட்டா தாங்க முதலமைச்சர் ஆக முடியும். நம்மளும் ஓட்டு போட்டுருவாங்க, இல்லங்க ரீல்ஸ் போட்டு பார்ப்போங்க, அப்பதாங்க முதலமைச்சர் ஆக முடியும். இல்லங்க நீங்க வேறங்க ஜென்சி மீட்டை வச்சு விட்டுருவாங்க, அதை வச்சு முதலமைச்சர் ஆயிடலாங்க. என்ன பண்ணலாம்? அதுக்கு இருக்கிற சின்ன பையில பூரா பிடிச்சி வந்துருங்க, கட்சியில சேர்த்துருங்க. வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான சுபேர் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம். வாயை திறந்து பேசுங்க, வாயை திறந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. வாயை திறந்தாரு, எல்லாம் வெளியே விட்டாங்க, பட்டாசா வெடிச்சு சொல்லிட்டாரு. அந்த 20 நிமிஷம் பேச்சு 30 நிமிஷமா? முதல் 5 நிமிஷம் ஒரு படிச்சாப்லையோ? இல்லை, கரெக்டாக 9:30 ஆரம்பிக்கப்பட்ட ஸ்பீச்சு கரெக்டாக 10 மணிக்கு முடிக்கிறாரு. 10 மணிக்கு முடிச்சு லாஸ்ட்டில் தான் பார்ட்டி ஃபண்ட் மேட்ரு வருது. பார்ட்டி ஃபண்ட் மேட்ரு வந்தோடனே பெரிய பிளாஸ்ட் ஆகுது, உள்ள வெளியில் போகிறாங்க. வெளியில் அதுக்கு பேச விடலை. ஆனால் அந்த 30 நிமிஷம் ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் என்ன பேசணுமோ அதை பேசியிருந்தார். அதாவது இந்த மன்றத்திலேருந்து நாங்கள் அதெல்லாம் செஞ்சுருக்கோம், அதுக்கு பிறகு கட்சி ஆரம்பித்தோம், மக்கள் ஓட்டு போட்டாங்க, நாங்கள் முதலமைச்சர் ஆகிட்டோம். எங்களுடைய ஐடியாலஜி என்னன்னா தமிழ்நாட்டினுடைய பெரும்பாலானுடைய எதிர்பார்ப்பு அதுதான். இருமொழிக் கொள்கை தான் எங்களுடைய ஐடியாலஜி. நீட்டி விளக்குங்கிறது ஐடியாலஜி. மேகதாது இந்த மாதிரியான எல்லா விஷயங்கள்லையுமே எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய பெரும்பாலானோருடைய கருத்து தான் எங்களுடைய ஐடியாலஜி. அதே நேரத்தில் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது ஐடியாலஜிக்காக நாங்கள் எதிர்க்கிறோம் பாஜகவை. அரசாங்கமாக ஒன்றிய அரசு கூட தேவைப்படுகிற பொறுத்தில் ராஜாங்க ரீதியான உறவை நாங்கள் மெயின்டைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிவிட்டு, அப்புறம் அதுக்கு முன்னாடி எதிர்க்கட்சிகள் வச்ச குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்கிறார். தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு, மின் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் முதல் நாள் வச்ச குற்றச்சாட்டுகளுக்கு அடுத்த நாள் பதில் சொல்கிறார். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 350 பேருக்கு மேலே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க இபியில். அதில் என்னன்னா சில பேருக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க, 10 பைசா செலவு இல்லாமல். பிரெக்னன்ட் லேடிக்கு கீழே இறங்கி கொடுத்துருக்காரு. அது என்னன்னா கிட்டத்தட்ட 15,000 வேகன்சி இருக்குது அப்படிங்கிறாங்க. 15,000 பேர் வேகன்சி இருக்குது. டிரான்ஸ்ஃபார்மர் பராமரிப்பு இல்லை. அந்த மின் தட்டுப்பாடு காரணமே முக்கியமாக அதுதானே. மின் தட்டுப்பாடு காரணம் உள்ள இருக்கக்கூடிய சில புல்லுரிகள் வேலை தான் அது ஒரு காரணம். அதோட சேர்ந்து ஷார்ட்டேஜஸ், ஓவர்லோடு, இதெல்லாம் சேர்ந்து பிரச்சனை வந்துருச்சு. இப்போ அதெல்லாம் சரி பண்ணுறாங்க. மின்சாரத்துறை அமைச்சர் சி டி நிர்மல்குமார் சொல்கிறாரு, 20 வருஷம் பின்தங்கி இருக்கிறோன்றாங்க. இபி என்ன கண்டிஷனில் இருக்குது, எவ்வளோ கடனில் இருக்குது, எவ்வளோ பராமரிப்பு இல்லாமல் இருக்குது, எவ்வளோ ஷார்ட்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத கொடுக்க போகிறாங்க. அப்போ அதை இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளோ நடந்திருக்கு. இப்போ ரோந்து வாகனங்கள் போட்டிருக்கிறோம், அதிகப்படியான ஆட்களை வேலை 15,000 பேர் அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாங்க ஒரு வருஷத்துக்குள்ள. லஞ்சம் இல்லாமல், அது முக்கியம். லஞ்சம் இல்லாமல் கரெக்ட் பண்ணி காசு வாங்கி வட்டச்செயலாளர் கூட்டு போய் பகுச்செயலாளர் கூட்டு போய் ரெக்கமெண்டேஷனில் ரூம் போட்டு தங்கி காசு வாங்கிற இதெல்லாம் கிடையாது. நேரடியாக ட்ரிப்ளிகேன்லாம் இதெல்லாம் வச்சுட்டுலாம் வர முடியாது, பட்ஜெட்லாம் வாங்க வர முடியாது. என்ன பண்ணுவாங்க தெரியுமா உங்களுக்கு? 2 கட்சியிலுமே டீலிங்கில் இருப்பாங்க. போனாச்சு நம்ம பண்ணோம்ல, எந்த ஆட்சியில் எங்களுக்கு பண்ணி விடணும். கொஞ்சம் பார்த்து. சென்னையில் ஒரு ஒயின் ஷாப்புங்க, கடந்த 15 வருஷம் அதே ஒயின் ஷாப் நடத்துகிற ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கார் ஆட்சியெல்லாம் மாறிடுச்சு. என்னடான்னு பார்த்தா நீங்கள் 2 பேரும் ஒன்றா தந்துருக்கு. இப்படி நடக்கக்கூடிய விஷயம்லாம் கிடையாது. 15,000 பேருக்கு அப்பாயின்மெண்ட் போகிறோம், தகுதி அடிப்படையில் போகிறோம், லஞ்சம் கிடையாது. இன்றைக்கி 350 பேருக்கான அந்த இதுவே பார்த்தீங்கன்னா ₹1 லஞ்சம் இல்லாமல் போட்டிருக்காங்க. அது ஒரு பெரியது. நம்ம சொல்லலை, அங்கே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கின பலருமே சொல்கிறாங்க தகுதி அடிப்படையில் போட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய இது வரைக்கும் கரெக்டான போஸ்டிங் இல்லாமல் தான் இருந்துச்சு. ஆமாம், ஒரு வரைக்கும் எல்லாமே போஸ்டிங் எல்லாத்தையும் ஷார்ட்டேஜுங்க, எல்லாத்தையும் ஷார்ட்டேஜ். 15,000 பேர் ஷார்ட்டேஜ் ஒரு டிபார்ட்மெண்ட்லன்னா இபியில் 24/7 வேலை பார்க்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டு. அதில் 15,000 ஷார்ட்டேஜ். அப்புறம் ஓவர்லோடு போடுறது, டெம்பரவரி போஸ்டிங் போடுறது,
டிரான்ஸ்ஃபார்மர்லாம் பல இடங்களில் பராமரிப்பு இல்லாமல் கிடக்கு. அப்படிங்கும் போது இதெல்லாம் சரி பண்ண போகிறோம், பண்ணுறதுக்கான வேலைகள் நடந்திருக்கு. ரோந்து வாகனங்கள் போட்டிருக்கோம், அதிகமாக ஆட்கள் எடுக்க போகிறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு மின் தட்டுப்பாடு, இப்போ கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது. அதெல்லாம் பண்ண போகிறோன்றார். அப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கான பாதுகாப்புங்கிறது ஒரே நாள் நடக்கல, ஒரு மாதத்தில் நடந்தல. போன மாதத்துக்கு முன்னாடி உங்கள் ஆட்சி, அந்த மாதத்துக்கு பிறகு உங்கள் ஆட்சியில் ஒரு மாதத்தில் எப்படி இதாகிற போகுது. அப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் லாங் டேர்ம் வந்து இதை சரி பண்ண வேண்டிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. போதை கலாச்சாரத்துலேருந்து ஆரம்பித்து அப்படியே உள்ளே வந்து போகணுன்னா தொட்டு போகுது, அதை சரி பண்ணணும். அதுக்காக சிங்கப்பெண் படை போட்டிருக்கோம், அதுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறோம், அதுக்கு ஃபண்ட் அலாட் பண்ண போகிறோம், இதை ஒன்றும் ஸ்ட்ராங் பண்ண போகிறோம். இதெல்லாம் வேலையில் நடந்துகிட்டு இருக்குன்றார். இதெல்லாம் எதிர்க்கட்சியில் வச்ச குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்கிறார். அது சொல்லி முடிச்சுட்டு போன சில பேர் வந்து பார்ட்டிக்கெலாம் ஃபண்டு வாங்குறாங்க டாஸ்மார்க்லங்கிற ஒரு வார்த்தையை சொன்ன பிறகு தான் எந்திரிச்சிட்டாங்க. பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லக்கூடாதுன்றாங்க, தப்பான வார்த்தை. பார்ட்டி எங்கள் கட்சி நிதிங்கிறது தப்பான வார்த்தையா? அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸ் அது. யார் வாங்கினாரும் சொல்லலை, யார் பேரையும் சொல்லலை, மென்ஷன் பண்ணலை. அன்பார்லிமெண்ட் வேர்ட் அது. கட்சி நிதி அப்படின்னு கட்சியில் ஏதாவது கட்சி சேர்ந்து தான் நீங்கள் வந்திருக்கீங்க. அப்போ அந்த கட்சிக்கு நிதி யார்ட்ட வாங்கிருக்காங்க? டாஸ்மார்க்கில் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு கட்சி பேரையும் சொல்லாமல் சொன்னோன்னே இல்லை நீங்கள் சொல்லக்கூடாது. ஒருவேளை நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னு கை நீட்டி சொல்லியிருந்தா கூட நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிருப்பாங்க. என்ன செய்யறது? ஐயோ உண்மை கண்டுபிடிச்சாங்க. அதனால் எந்திரிச்சு நின்று அதை கொஞ்சம் நேரம் நடத்த விடாமல், அவை நடத்த விடாமல் வெளிநடப்பில் போய் வெளியில் போய் அங்கே போய் பேசுறது. ஆனால் அந்த ஒரு விஷயத்தை முதலமைச்சர் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். அந்த சபையில் இல்லாத ஒரு முன்னாள் முதலமைச்சரை பற்றிய ஒரு அப்பா கதையை வந்து தவிர்த்துருக்கலாம். ரொம்ப காயப்படுத்துகிற மாதிரி இருக்கு, ரொம்ப காயப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அப்படிங்கிறதுனால அதை தவிர்த்து. ஆனால் அவங்க இல்லை சட்டமன்றத்துக்குள் இல்லாத ஒருத்தரை பற்றி பேசுகிறது தவிர. ரெண்டாவது ஒரு மூத்த அரசியல்வாதி, அவர் இப்போ இன்றைக்கி தோல்வியும் தள்ளிவிட்டார்னு வச்சுங்களேன், அதை வந்து நாகரிகமாக அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் முதலமைச்சர் அவர் சொன்னது உண்மைதானே, 5 நிமிஷம் கூட பேசலை குளத்தூரில். ஆமாம், தோல்வின்றது உண்மை தானே. அது இல்லை, குளத்தூர் தோல்விங்கிறது யாருக்காலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பெரிய டிசாஸ்டர் தான். அவங்களே கணிக்கலையே இவ்வளோ பெரிய வெற்றி. ஆனால் நான் ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி தான் எடப்பாடியும் சேர்ந்து போயிருப்பார். ஆமாம்மா, எடப்பாடியிலையும் அந்த இதில் தூக்கலைன்னா எடப்பாடி கேண்டிடேட்டாக இருந்தாலும் எடப்பாடியும் காலி, விசில் சின்ன இருந்துருச்சுன்னா எடப்பாடியும் காலி. அப்படிங்கும் போது இதெல்லாம் ஒரு பெரிய அலை அடிச்சிருக்கு, மக்கள் போட்டாங்க. அதை தவிர்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த சைகனை பண்ணார், அவர் ஆக்ஷன் பண்ணார் அப்படிங்கிற அதோட தான் முடிச்சாப்ல அப்படின்ட்டு. நீ அது வந்து சட்டமன்றத்தை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சட்டமன்ற மாண்பு போச்சு, சட்டமன்றத்தில் வந்து சட்டமன்றத்தினுடைய இது வரைக்கும் இந்த மாதிரி மாண்பு குறைஞ்சு நடந்ததே கிடையாது இல்லை இது வரைக்கும். ஆமாம், கேட்டால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் நேற்று தான் ஒன்றில் பேசிட்டேங்க. அவங்க வந்து ஆதாரத்தை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, என்னை வந்து மெசேஜ் மேலே மெசேஜ் போட்டு நீ எப்படி பேசலாம், உனக்கு ஆதாரம் இருக்கா? ஐயோ நான் பேரே சொல்லலையா, நீங்கள் ஏன் பதறீங்க? நான் தான் நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? நான் சொன்னேன், நான் சட்டமன்றத்தில் இதுக்கு முன்னாடி சேலை கிழிப்பு சம்பவம் நடந்திருக்கு, சேலை கிழிப்பு சம்பவத்தில் பேரே தெரியுமே, எந்த அமைச்சருங்கிறத தெரியுமே, அவை குறிப்பிலே இருக்கு. அவை குறிப்பில் சேலையை கிழிச்சிருக்கிறாங்க, சட்டை வேட்டியை கிழிச்சிருக்கிறாங்க, மைக்கை தூக்கி எறிஞ்சிருக்காங்க, வாட்டர் பாட்டில் அதெல்லாம் வைக்காம போனோன்றாங்க. ஓபிஎஸ் சொன்னார்ல, வாட்டர் பாட்டில் வைக்காம பண்ணாங்க. இரட்டை அர்த்த வசனம், நக்கல் நெய்யாண்டி. ஏங்க இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் இந்த திமுக எம்எல்ஏ கேலி கிண்டல் பண்ணலையா? அதெல்லாம் வந்து அவை மாண்பை குறைக்கிறது இல்லையா? ஷூட்டிங் நடத்துற மாதிரி நடத்தக்கூடாதுன்றாங்க. என்ன ஷூட்டிங் நடத்த மாதிரினா, அதாவது ஷூட்டிங்லேருந்து நேராக கிளம்பி வந்த மாதிரி ஒரு வராது. ஏங்க ஒரு நடிகர் 32 வருஷமா நடிச்சிட்டு இருக்காரு, 35 வருஷமா அவருடைய பாடி லாங்குவேஜ் அதுதான், அதே லாங்குவேஜில் பேசுறாரு. அரசியல்வாதினா சர்ஜரி பண்ணி குரலை மாற்றிட்டு வருவார். அது இவங்களுக்கு ஒன்று குரல் இல்லை, அதான் பிரச்சனை. இப்போ விஜய் வந்து நான் நெஞ்சில் குடியிருக்கும் ரசிகர்களுக்கு என் வணக்கம், அதே லாங்குவேஜில் சட்டமன்றத்தில் பேசுறாரு, நாங்கள் இதெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னு. சட்டமன்ற எம்எல்ஏ ஆகிட்டோட நேராக போய் சர்ஜரி பண்ணி என் வாய்ஸை மாற்றுங்க, அதாவது அப்படின்னு வந்தால் ஒத்துக்குவாங்க. ஆக நாங்கள் இதை என்ன செய்கிறோம், சட்டமன்றத்தினுடைய மாண்புகளை சீர்குலைக்க வகை அப்படின்னு பேச முடியுமா? எனக்கு வராதுங்க. அவங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்குல்ல, மாண்பு ஒரு சொல்லு மாண்பு அப்படின்னு பேச எதிர்பார்க்குறாங்க. அது அப்படி பேசி தான் ஓட்டு போட மாட்டாங்க உங்களுக்கு. ராசா அவர்களே, ராசா பி அவர்களே, பிகாம் அவர்களே. ஆகவே இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இப்படி பேசணும்னு எதிர்வாய், இதுதான் மாண்பா? எனக்கு ஒரு டவுட்டு, இவங்களாம் வீட்டில் காப்பி கேட்குறேன் அப்படி கேட்பாங்க. ஒரு அரசியல் மூத்த அரசியல்வாதியாக இருக்காரு, அவருடைய பேச்சே வந்து செந்தமிழ்ல அப்படியே கமல்ற மாதிரி தான் பேசுவார். நன்றாக இருக்கு, உங்களுடைய தொலைபேசியின் கிடைக்குமான்னு. அந்த ஆளுடைய ஐட்டம் பின்னாடி யோசிச்சு பார்த்தா பல கதை இருக்கு. அந்த கதை பாதிக்கப்பட்ட பல பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அதுல ஒரு ஆள் யாருன்னு ஒரு ஆள் அவங்களுக்கு தெரிஞ்ச ஆள் அப்படியே வச்சுக்கோங்க, ஓகேவா? ஆனால் அந்த ஆள் பேசுகிற பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படியே நாவில் நாட்டியம் ஆடுன்னு வச்சுங்க, அப்படிப்பட்ட பேச முடிய ஆள். ஆனால் அந்த ஆளுடைய பிகிண்ட் ஆஃப் த ஆக்ஷன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் 8:30 ஷோ விட மோசமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஆள்லாம் இருக்காங்க. முந்தி இந்த 7 மணி ஷோ போடுவாங்க, 8 மணிக்கு 8:30 10 மணிக்கு நைட் ஷோ போடுறதுல ஒரு பிட்டு படம் போடுவாங்க. அந்த மாதிரி 8:30 ஷோ ஓட்டின ஆட்கள் அரசியல்வாதிலாம் இருக்காங்க தமிழ்நாட்டில். ட்ரெயின் 5:30 பெட்டின்னு நிறைய படம் ஓட்டுன்னு வச்சுங்க.
இல்லை ட்ரெயின் மேட்டர்லாம் எழுதாதீங்க. நான் திண்டுக்கல் ட்ரெயின் சொல்றேன். திண்டுக்கல் வரைக்கும் போகல, அங்கே கன்னியாகுமரி வரைக்கும் போகுதுங்க ட்ரெயின். எல்லா ட்ரெயின் இருக்கு, எல்லா ட்ரெயின்லையும் கூப்பை இருக்கு. ஆனா எங்களுக்கு தேவை திண்டுக்கல் வரைக்கும் தான். எங்களுக்கு தேவை திண்டுக்கல் வரைக்கும் தான். செங்கல்பட்டுலேயும் டிரான்சிட் இருக்கா பார்த்துக்கங்களேன். ஆமா, அப்புறம் பார்த்துக்கங்க இப்படி நடக்குதா இல்லையா. இன்னும் பார்க்குறவங்களுக்கு பல பேருக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன், என்னமோ பேசுறாங்க அப்படின்ட்டு. பல பேருக்கு தெரியும், தெரியுமா ட்ரெயின் மேட்ரு. அப்போ அந்த மாதிரிலாம் வந்து சட்டமன்றத்தில் இப்படிலாம் பேசணும். நாங்கள் வந்து விஜய் வந்து முதலமைச்சர் ஆகிட்டாருன்னு உடனே நேரம் வந்து இப்படி குரலை மாற்றி மிமிக்ரி பண்ணணுன்றாங்க அவர்களை. இப்படி பேசினா மாண்டு போயிடும். இவர் என்ன பேசினாரு? தப்பான வார்த்தை பேசினாரா? அதுதான் இவங்க என்ன தப்பான வார்த்தை மென்ஷன் பண்றாங்க, எதுக்கு வெளியேறினாங்க எனக்கு புரியவே இல்லை. நமக்கு புரியலையா, உண்மையில் நமக்கு அறிவு இல்லையா, நமக்கு அரசியல் தெரியலையா? எல்லாருமே கேட்குறேன். சட்டமன்ற மாண்பை சீர்குலைத்து விட்டார். என்ன சீர்குலைச்சிட்டாரு? நானும் போய் அந்த வீடியோ போட்டு பார்க்குறேன். தப்பா பேசிட்டா அப்படி, யாரும் திட்டா அப்படி, அசிங்கமான வார்த்தை பேசிட்டா வேட்டிட்டு தூக்கிட்டு சோடா போட்டு என்ன பேசினாரு? ஒரு 30 நிமிஷம் அமைதியாக தான் போச்சு. பார்ட்டி ஃபண்டுங்கிறது ஒரு பெரிய கெட்ட வார்த்தையா, இல்லை பார்ட்டி ஃபண்டுங்கிறது அன்பார்லிமெண்ட் வேடா, இல்லை பார்ட்டி ஃபண்டுங்கிறது லாட்ரி மார்ட்டின் தான் 500 கோடி ரூபாய்க்கு முதலே வந்துச்சுல பார்ட்டி ஃபண்டு. எல்லா கட்சியும் தான் இந்தியா முழுவதும் வாங்கியிருக்காங்க. இந்தியா முழுவதும் மார்டின் ஃபேம் குரூப்ஸில் கம்பெனிலேருந்து இது வாங்கினாங்க. எலக்ட்ரல் பாண்ட்லேயே வாங்கிட்டாங்க மொத்தமாக. ஆமாம், நீங்கள் வந்து பின்னாடிலாம் கொடுக்காங்க, லீகலாக பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு விட்ருக்கன்னு வாங்கிட்டாங்க. அப்படி அப்பையில் எங்கே போச்சு? இன்னைக்கு சொல்கிறாங்க மார்டின் ஃபேமிலி தான் நீங்கள் ஆட்சி நடத்துது. ஏன் அந்த ஏன் காசு வாங்கினேன்? ஏன் வாங்கினேன்? படம் வேறு எடுத்தாங்கல்ல, படம் வேறு எடுத்தீங்கல்ல, ஏன் காசு வாங்கினேன்? கதை யோசனை யாரு? கதை யோசனை ஏன் இந்த 2021 நீங்கள் பல வேலைகள் பண்ணியிருக்கீங்க, அதில் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் தான் நீங்கள் அமைச்சராக இருக்கிறாரு. எல்லாம் வந்து முன்ன பின்ன போகிறது தான். இல்லை, எனக்கு திரும்ப இன்னைக்கு பல பேர் பேசிட்டு இருக்காங்க. சட்டசபை மாண்பை சீர்குலைத்து விட்டார், ரீல்ஸ் ஆட்சி நடக்கிறது, வந்து சினிமா பட ஷூட்டிங் நடக்கிறது. இல்லை, ரீல்ஸ் ஆட்சின்னு இவங்க எதாவது மென்ஷன் பண்ணுறாங்க. ரீல்ஸ் ஆட்சின்னு ஒன்று நடக்கிறத கட் பண்ணி எவ்வளோ தான் போடுறான். எல்லாத்தையும் சோசியல் மீடியா சோசியல் மீடியாவில் ரீல்ஸ் தான் எல்லா கட்சி. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் போடுறது செய்றீங்க. எல்லா கட்சிகளையுமே இன்னைக்கு வந்து தன்னுடைய, அதாவது ஒரு காலத்தில் வந்து தன்னுடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மேடை மட்டும்தான் இருந்துச்சு. அண்ணா காலங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, விடிய தீப்பந்தங்களை கொளுத்தி வச்சு மக்களை திரட்டி தன்னுடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மேடை மட்டும்தான் இருந்துச்சு. அதற்கு பிறகு கொஞ்சம் காலகட்டங்கள் மாறினே பத்திரிகைகள் வந்த பிறகு பிரிண்ட் ஆகி பிட் நோட்டீஸ் கொடுப்பாங்க, நோட்டீஸ் கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு குதிரை வண்டியில் டிராக்டரில் மைக்கை கட்டி ஊருமா போய் பேச காலம் இருந்துச்சு. அதுக்கு பிறகு ஒரு அதான் சேட்டலைட் சேனல் வந்துச்சு, அதில் போட்டாங்க. இன்றைக்கி சோசியல் மீடியா காலம். எல்லா பிரச்சாரம் கட்சியே இப்போ சோசியல் மீடியாவில் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இதை ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அங்கதான் நீ மேடையை போட்டு பேசு, யார் வரா, அது அடுக்குமுறையில் பேசு, அந்த கட்டக்குரலில் பேசு, பழைய வரலாறுகளில் பேசினாத்தான் அரசியல்வாதி ரிஜெக்ட். நீ அரசியல்வாதியே கிடையாது, உன் மாண்பே உனக்கு இல்லை. இப்போ அதான் சொல்கிறாங்களே, நேற்று ஒரு விஜய் சொன்னார்ல, என் ஓட்டு போட்ட மக்களே தப்பு பண்ணிட்டாங்கன்றாங்க. ஆமாம், மக்கள் மேலே சாடி, மக்கள் மேலே 1,70,00,000 பேர் ஓட்டு இருக்கோம். 1,70,00,000 பேருக்கு அரசியல் புரிதலே இல்லைங்க, அரசியலே தெரியல. அரசியல் தெரியணும் என்ன பண்ணணும்? உங்களை பிடிக்கல, வேற ஒருத்தருக்கு போட்டாங்க. இதில் என்ன அரசியல்? ஓட்டு போகிறதுக்கு எதுக்கு? நான் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சு வரணுமா? அவர்லாம் அழுதாப்புல இல்லை யாரு? சத்யராஜ்லாம். அவர் அழுதாரு பாவம். அவர் ஒன்று எதுக்கு அழுதாருன்னு தெரியல. அவங்க வீட்டில் பையனே வந்து சொல்லிவிட்டாப்புல பளிச்சின்னு பழிச்சிட்டாரன்னு வச்சுங்களேன். இந்த 1,70,00,000 பேர் ஓட்டு போகிறதுக்கு பூராமே பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கணும் போல. 3 வருஷம் படிச்சுட்டு ஓட்டு போடுங்க எல்லாரும். உங்களுக்கு அரசியல் புரிதலே இல்லை. திராவிடத்தை தெரியாம நீங்க எப்படி ஓட்டு? உயிர் வாழலாமா? நீ உயிர் வாழலாமா? திராவிடத்தை பத்தி தெரியாம எப்படி? லேடன் தெரியுமா? புஷ் தெரியுமா? தெரியாதுங்க எனக்கு யாருமே. நீ எதுக்குடா உயிர் வாழ்ற அப்படிங்கிற மாதிரி முந்தி மேடையில பேசுவாங்கல்ல ஊர்ல எல்லாம். அன்றே அமெரிக்க வடிவேல் காமெடி ஒன்று இருக்குல்ல, பேப்பர் படிச்சுட்டு வரல இதுல, ஆமாமா சலூன்ல உட்காந்து, லேடன் தெரியுமா உனக்கு, கந்தசாமி தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நீ எல்லா அரசியலும் பேசுறீங்க. நீங்க எங்க ஜெயிக்க போறோம் எங்க தோக்க போறோம்னு தெரியல உங்களுக்கு. அது மாதிரி தான் கேட்க வேண்டியதா இருக்கு. என்னன்னா ஏத்துக்கிற முடியல, உண்மையை சொல்ல ஜீரணிச்சுக்கிறக்குள்ள முடியல, ஏத்துக்கிற முடியல. இந்த வெற்றியை தெரியல. மாண்பு சபை மாண்பு போச்சு. என்ன சபை மாண்பு? பார்ட்டி ஃபண்டு. எடப்பாடி வந்திருந்தா ஒத்துக்கிட்டு. எடப்பாடி பாத்தீங்களா எந்த சட்டமன்றத்தில் அவரோட சிரிச்சுட்டு இருந்தாரு, பூரிச்சு போய் உட்காந்துருக்காரு. நான் பேச முடியாத தம்பி, நீங்க பேசுங்க தம்பி அப்படின்னு. எனக்கு போற போக்க பார்த்தா அடுத்த லிஸ்ட் எடப்பாடியா தான் இருப்பாரு நினைக்கிறேன். டிவி பனையூர்ல பொக்கையோட நிக்க போறாரு எடப்பாடி ஒரு நாளைக்கு. யாருங்க வெளியில? நான் தாங்க எடப்பாடிங்க. ஏன்னா போகிற போக்க பார்த்தா எடப்பாடி பழனிசாமி சிரிச்ச சிரிப்பு, அது மகிழ்ச்சியாக உட்காந்து அந்த விஷயம்லாம் சோபாலடி சாஞ்சி உட்காந்ததெல்லாம் பார்க்குறப்ப அடுத்த அப்பாயின்மெண்ட் சனிக்கிழமை, அடுத்த சனிக்கிழமை எடப்பாடியாக தான் இருக்கு போலாருன்னு நினைக்கிறேன். அப்போ சண்டை வரப்போகுது இவங்கெல்லாம். எஸ்பி நான் முன்னாடியே வந்திருக்கேங்க, நாங்கள் முன்னாடியே வந்திருக்கோங்க. ஏங்க அவர்லாம் முன்னாடி விடாதீங்க, நான் ரோல் நம்பர் நான் முன்னாடி பேரை கூட எழுதி பாருங்க, எழுதி பாருங்க, நாங்களாம் வந்திருக்கோமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு போட்டி. அந்த அதிமுகவில் யார் முன்னாடி டிவிக்கு போகிறதுங்கிற ஒரு போட்டி போயிட்டு இருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் அதை வந்து அவங்க மக்களை திட்டுறாங்க, வந்து அந்த ஓட்டு போட்ட நிர்வாகிகள் திட்டுறாங்க. என்னென்னா ஒரு சாமானிய மக்களுக்கு இந்த அரசாங்கம் எப்படி செயல்படுதுன்னு
ஒரு சாம்பிள் ஒன்று லைவாக நடந்த மேட்ரு. ஒரு முந்தா நாள் வந்து நைட்டு வந்து ஒரு மெசேஜ் வருது, ஒரு ஃபோன் வருது. ஒருத்தர் இத்தாலிக்கு வேலைக்கு போயிருக்காரு, 5 வருஷத்துக்கு முன்னாடி வேலைக்கு போயிருக்கிறாரு. அவர் ஏதோ பாஸ்போர்ட் மிஸ் ஆகி அவர் கேம்பில் இருந்து அவர் ஸ்ட்ரோக் வந்துருச்சு. அவருக்கு ஸ்ட்ரோக் வந்து அன்கான்ஷியஸில் இருக்கிறாரு. அந்த ஹாஸ்பிட்டல் ஃபோன் நம்பரு டீட்டெயிலு இது மட்டும் இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவரை வந்து எப்படியாவது இங்கே கொண்டு வரணும், ஃபேமிலி வந்து தவிக்கிறாங்க. ஒரு 5-6 வருஷம் பார்க்கல, உடம்பு முடியாமல் இருக்காரு, கிரிட்டிக்கல் கண்டிஷன், ஒரு தவிச்சிக்கிட்டு இருக்காரு, எப்படியாவது அவர் காப்பாற்றணுன்றாங்க. அந்த செய்திக்கு நம்மள மாதிரி ஆட்கள் வந்தோடனே செய்தியை நம்ம உள்ள தெரிஞ்ச ஆட்கள் மூலியமாக சொல்லி ஃபார்வர்ட் பண்ணுறோம். அது சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் ஷாஜஹான் உடைய நாலேஜுக்கு போகுது. இது எத்தனை மணிக்கு போகுது? நைட்டு 10 மணிக்கு. 10:30 மணிக்கு அந்த சம்மந்தப்பட்ட குடும்பத்துக்கு அந்த அமைச்சர் பேசுகிறார். பேசி 11 மணிக்கு அவங்கள வர சொல்கிறார் நைட்டு. இது இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாருன்னா, இன்னொரு இந்த செய்தி வெளிநாடு வாழ் அமைச்சர் தென்னரசு அவர்கள்ட்டையும் போகுது. அவரும் இந்த மேட்டரில் ஜாயின் பண்ணுறாரு. இவங்கெல்லாம் சேர்ந்து நைட்டு 12 மணிக்கு பேசுகிறாங்க. 12 மணிக்கு பேசுகிற அடுத்த நாள் காலையில் முதலமைச்சருடைய ஸ்பீச் எங்கள் சட்டமன்றத்தில். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து நம்ம இமீடியட்டாக நைட்டோட நைட்டாக அதை வந்து இந்தியன் கவர்மெண்ட் கொண்டு போகிறாங்க. இந்தியன் கவர்மெண்ட்டில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு எம்பி மூலியமாக இட்டாலியன் கவர்மெண்ட் கொண்டு போகிறாங்க. கொண்டு போயிட்டு திருப்பி அவங்கள காலையில் வர சொல்கிறாங்க. 8:30 மணிக்கெலாம் அவங்கள வந்து கார் அமுச்சு விட்டு வர சொல்லி அவங்க வேணுங்கிற டிஃபன் இப்பெல்லாம் கொடுத்து உட்கார வச்சு சட்டமன்றத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி முதலமைச்சர் கொண்டு போய் காமிச்சு அங்கே பேசி முடிச்சு இந்த மேட்ரு இத்தாலி கவர்மெண்ட்டுக்கு போய் அவர் அது இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்போ அவர் இறந்து போயிட்டார். இதில் நடந்துட்டு இருக்கப்போ நைட்டே இறந்துட்டாருங்கிற செய்தி வந்தோடனே பாடியை கொண்டு வர்றதுக்கு இப்போ ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. 48 மணி நேரத்தில் பாடி கொண்டு வர்றதுக்கு இந்த முயற்சி எடுத்து அந்த இத்தாலி கவர்மெண்ட்டோட பேசி அந்த பாடி இணையமாக இன்றைக்கி நாளைக்கு வரும். அது செய்தியாக வரும், 2-3 நாளில் செய்தியாக வரும். பாருங்கள் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை பார்க்குது. அப்புறம் சட்டமன்றத்துக்குள்ளே ஒரு வேலையாக நம்ம அன்றைக்கி போகிற பார்க்குறேன். 6 மணி வரைக்கும் முதலமைச்சர் இருக்கார். கரெக்டாக 6 மணிக்கு அந்த அவருடைய கேபின்லேருந்து இறங்குறாரு. அவர் போன பிறகு தான் அத்தனை அமைச்சர் வெளியே போகிறாங்க. அவர் இப்போ டிஃபன் பாக்ஸில் வீட்டில் சாப்பிடுங்க. சட்டமன்றத்தை பார்த்தீங்கன்னா மக்கள் மன்ற மாதிரி ஜேஜேன்னு இருக்குது. மக்கள் பூரா போகிறாங்க, அந்தந்த அமைச்சர்களை பார்க்குறாங்க, அவங்களுக்கு குறைகளை பேசுகிறாங்க. வேக வேகமாக வேலை நடக்குது. டிரான்ஸ்பிளண்ட்டாக இருக்குது, ஃபாஸ்ட்டாக இருக்குது, எளிதில் அணுகக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது 6 மணி வரைக்கும் முதலமைச்சர் இருக்காருன்னா 6 மணி வரைக்கும் அத்தனை அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அவங்க போன பிறகு தான் போகிறாங்க. காலையில் வந்துடுறாருமே, காலையில் 9:30 மணி ஷார்ப்பாக. அதுதான் கோவப்படுறாங்க. ஆனால் மத்தியானம் லஞ்சுலாம் வீட்டில் வந்துட்டு ஹோட்டலில் சாப்பிட்டு கொஞ்சம் தூக்கி வச்சுட்டு வரணுமா? ஏன் அவரு ஏதாவது என்ன எதுக்கு நீங்கள் ட்ரெஸ் போடுறீங்க, ஏன் இந்த குரலில் பேசுகிறீங்க, ஏன் நீங்கள் மத்தியானம் சாப்பாடு எடுத்து, இதெல்லாம் ஒரு கேள்வியா? ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். அதை அவர் பண்ணிட்டு போகிறாரு. நீங்கள் ஆட்சியை விமர்சனம் பண்ணுங்கள், ஆட்சியை விமர்சனம் பண்ணலாம், திட்டங்களை விமர்சனம் பண்ணலாம். நீங்கள் ஏன் இந்த குரலில் பேசுறீங்க, இந்த சன்னமான குரலில் பேசுறீங்க, கரகரன்னு பேசுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? கரகரன்னு பேசலன்னு ஒத்துக்க மாட்டாங்க. அதுதான் சட்டமன்றத்துக்கு ஒரு டிப்பிக்கல் வச்சு. இப்போ என்னன்னா எம்எல்ஏக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அமைச்சர்லாம் வந்து கேஷுவலாக பேண்ட் சட்டை போட்டு உட்காந்துக்க, இந்த முட்டன்னு அப்படி கஞ்சி போட்ட சட்டை, அப்படியே கழுத்தில் வந்து இந்த பாக்கெட்டில் ஒரு படம் அப்படியே இப்படி இப்படி கழுத்து தெரியாமல் இப்படி உட்காந்துக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. அப்படி இப்படி உட்காந்துருக்கணும். சட்டமன்றத்தில் இப்படி உட்காந்துக்கிட்டு பழைய வரலாறுகளை பேசிக்கிட்டு அப்படி முன்னாடி தட்டுப்பட்டு கைப்பட்டான். அது எப்படி இங்கே நோகாமல் தட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா? அப்படி 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 தட்டுவாங்க. இப்படிலாம் இருந்தால் தான் சட்டமன்ற மாண்பு. இப்போ பார்த்து கேஷுவலாக பசங்க மாதிரி காலேஜ் பசங்க மாதிரி வந்து உட்காந்துருக்காங்க. கேள்வியை வந்து விட்டு விளாசுறாங்க, தாங்க முடியல. இதெல்லாம் வந்து புதுசாக இருக்கே. அப்படி என்ன பண்ணுறது என்னன்னு தெரியாமல் என்னென்ன சட்டமன்ற மாண்பு சீர்குலைக்க சட்டமன்றத்தினுடைய மாண்பை சீர்குலைத்து விட்டார்கள். இது ரீல்ஸ் ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது, இது சினிமா ஷூட்டிங் நடந்து கொண்டு இருக்கிறது. சட்டமன்றமா இல்லை நாடகமன்றமா, அந்த குரலோட சேர்த்து இப்படி பேசிட்டே போக வேண்டியதான். அந்த மூர்த்தி பேசுனது பார்த்தீங்களா போன பீரியட்ல? அது நல்ல வேலைக்கு ஞாபகப்படுத்துறீங்க. எங்கள் கெத்தே, நீங்க தமிழ்நாட்டின் சொத்தே அப்படிலாம் பேசியிருக்காரு. அப்படின்னா முன்னாள் அமைச்சர் மூர்த்தி வந்து உதயநிதி ஸ்டாலினை பற்றி அவர் விரும்பல அவ்வளவா, அப்படியே பார்த்துட்டு அது வந்து சட்டை மரபை மீறாதா, சட்டமன்ற மாண்பை மீறாதா, சட்டமன்றத்தினுடைய ஒரு சீர்கேடு இல்லையா, அது ஷூட்டிங் ஆட்சி இல்லையா, அந்த அடுக்குமொழியிலேயே பேசுவாங்க. இது அடுக்குமா, இது நடக்குமா, இப்படி பேசினா தான் சட்டமன்றம். நீங்க ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் தான். நீங்க சட்டமன்றத்துக்குள்ள போகணுமா பேசுங்க, ரிஜெக்ட், வணக்கம். அது மாண்புமிகு அப்படிங்கிற சொல்லுங்க. மாண்புமிகு ரிஜெக்ட் மாண்புமிகு அறிவிச்சல்ல அப்படி சொன்னா தான் அப்பாயின்மெண்ட். யோ இது என்ன யூனிஃபார்மா, இது வேலைக்கு ஆள் எடுக்கிறீங்க. இது அவரு 30 இங்கிலீஷ் வார்த்தை வந்துடக்கூடாது, இங்கிலீஷ் தெரியாது முதல்ல, அது வராது, தப்பா பேசுறது. அதாவது ஒரு 32 வருஷம் நடிச்ச ஒரு நடிகர் அவர் நீங்க முதலமைச்சராக இருக்காரு. அதுக்காக வந்து இவர் பாடி லாங்குவேஜ் எங்களுக்கு பிடிக்கலன்னா பதாகையெல்லாம் கொண்டு வந்தீங்க சிஎம் சார் பேசுங்கன்னு, பேசினா உட்கார வேண்டியதானே. அது என்னன்னா இது காரணங்கள்ங்க. இதெல்லாம் அவங்க வந்து ஜீர்ணிச்சிடும்ல.
அதான் ஜீரணிக்க ஜீரணிக்க முடியாததனுடைய விளைவு என்னென்னத்தையோ சொல்கிறது. சட்டமன்ற மாண்பை மீறிட்டாங்க, சட்டமன்றத்தில் வந்து இப்படிலாம் பேசுகிறாங்க, இது சைகை காமிக்கிறாரு, வந்து அன்பார்லிமெண்ட் வேர்டு அப்படின்றாங்க. என்ன அன்பார்லிமெண்ட் வேர்டு? இப்படி திரும்பி முறைக்கிற, இப்படி திரும்புறாரு, ஏன் இப்படி திரும்ப, ஏன் இந்த டிகிரியில் தான் உட்காந்து இப்படி திரும்பக்கூடாது, இப்படி தான் உட்காந்துன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்காங்க? கோட் சூட் வேறலாம் போட்டு வர்றாருங்க அப்படின்ட்டு அது வேற ஆகுது. ஏன் இதே விஜயை பார்த்து தான் உங்களுடைய பழைய ஆட்கள்லாம் வந்து அதே மாதிரி பேண்ட் ஷர்ட்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ப்ளீச் பேண்ட் கலர் பேண்ட்டும் ஒயிட் ஷர்ட்டும் போட ஆரம்பிச்சாங்க. இவர் பார்த்தா அப்படின்னா எல்லாரும் போடுறாங்க, நம்ம மாற்றிடுவோம். நான் கோட்டு போடுறேன்டா, நீ ஒன்றும் கோட்டு போட முடியாது, யாரும் கோட்டு போட மாட்டேன், கோட்டு போட வராது. நல்லா போச்சுன்னா எல்லா கட்சி தலைவரும் முக்கியமாக திமுக பல பேர் ப்ளீச் பேண்ட் ஒயிட் ஷர்ட் தான். முதலமைச்சர் போட்டியா எல்லாருமே கோட்டு போடுங்க பார்த்தாப்ல. ஸ்டாலின் விஜய் தான் ஆரம்பிச்சார் ப்ளீச் பேண்ட் ஒயிட் ஷர்ட். பார்த்தோன்னே திரும்பி பார்த்தா எல்லாரும் போட ஆரம்பிச்சாங்க. ஆகா, இது நமக்கு சரிப்பட்டு வராது, நம்ம கோட்டுக்கு மாறிடுவோம். கோட்டுக்கு மாறி இதை விட மாற முடியாது. அடுத்து மாறுவாங்க போல. கோட்டு போட்டால் தாங்க முதலமைச்சர் ஆக முடியும். பேசாம நம்மளும் கோட்டு போட்டுருவோங்க. இல்லைங்க ரீல்ஸ் போட்டு பார்ப்போங்க, அப்போ தாங்க முதலமைச்சர் ஆக முடியும். இல்லைங்க நீங்கள் வேறங்க ஜென்சி மீட்டை வச்சு விட்டுருவோங்க, அதை வச்சு முதலமைச்சர் ஆகிடலாங்க. என்ன பண்ணலாம்? அதுக்கு இருக்கிற சின்ன பையில பூரா பிடிச்சி வந்துருங்க, கட்சியில் சேர்த்துருங்க. என்னத்தையாவது பண்ண முடியுமான்னு பார்த்து. ஜீன்ஸ் பேண்ட்டு ஒயிட் ஷர்ட்டு அது போட்டிங்கன்னா வச்சுங்களேன், முதலமைச்சர் ஆகிடலாம். அது வேணாம், அது வேற. ப்ளீச் கலர் பேண்ட்டும் ஒயிட் ஷர்ட்டும் அது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி முதலமைச்சர் ஆன பிறகு நம்ம கோட் போட்டுக்கிறோங்க அப்படின்னு இப்போ வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிறாங்க. எப்படி இவர் ஜெயிச்சாரு? இன்ஸ்டாகிராம்லையா, இவர் போட்ட ப்ளீச் கலர் பேண்ட்லையா, இல்லை என்ன ஒயிட் சட்டையா அப்படின்னு ஒரே ஆராய்ச்சியில் இருக்காங்க. ஆனாலும் புரியப்பட மாட்டேங்குது. இப்போ வரைக்கும் முடிவடல, அது செய்யவும் முடியாது. நம்ம கோட்டு போட்டால் நல்லா இருக்காதேங்க அப்படின்னு அது வேறு பேசிக்கிறாங்க. அப்போ இந்த வெற்றியை தாங்கி கொள்ள முடியாத மாதிரி நேற்று வந்து சட்டமன்றத்தில் வெளிநடப்பு அது இதுன்னு